என்ன காவல்? என்ன துணை? கருமறையாருக்கு செந்தரையாருக்கு எங்களுக்கு செந்தரை முருகனுக்கு. அருமையான எப்பனா நாட்டு சொல்லும்போது ஒண்ணு ஞாபகம் இருக்கு. என்ன ஞாபகம்? சோழ நாட்டுல ஒரு பெண்மகள் தன்னிடம் அந்த பொன்னையும் பொருளுமே எடுத்து கம்பருடைய பாதங்களே காணித்து வைக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? ஐயா, என்னுடைய பெயரையும் என் நாட்டுடைய பெயரையும் வீட்டு சுவற்றில் கவிகளாக பொருத்தப்பட வேண்டும் என்று சொல்றார். ஆனா கம்பர் சொல்றார், உன்னிடம் இருப்பது 500 பொன்கள் மட்டுமே என்று சொல்லி அரை பாடலை பாடுகிறார். என்ன பாடுகிறார்? அன்று முதல் இன்று வரை காசு இல்லைன்னா பாட்டு பாடுறாங்க. காசு இல்லைன்னா பாட்டு கிடையாது. அப்படிதானங்க? அப்படி கிடையாது. அப்படி ஆப்பாட்டு சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா 500 பொண்ணுன்னா என்ன? 500 பொற்காசுகள் இருக்குல்ல. அப்ப அத கொடுத்துருக்காங்க. ஏப்பா, என்னை பத்தி நீங்க பெரிய புலவர்னு சொல்றாங்க, நீங்க என்ன பத்தி ஒரு பாட்டு பாடுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ண முடியும்? சரி, வாங்கிட்டு ஒரு பாட்டை பாடிருக்கலாம். அவர்கிட்ட ஒரு கருத்து தானே. இந்த கலைமகள் யாருக்கிட்ட எல்லாம் இருக்காங்களோ அவங்ககிட்ட எல்லாம் செல்வம் இருக்காங்க. அப்ப செல்வம் இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் கலைமகள் இருக்காங்க. அதுல காசு இருந்தா ஞானம் இருக்காது. ஞானம் இருந்தா காசு இருக்காது. அப்ப கம்பர் சொல்றார், ஒன்னிடம் இருப்பது 500 பொண்ணுகள் மட்டுமே என்று சொல்லி அரை பாடலை பாடுகிறார். எப்படி பாடுகிறார்? தண்ணீரும் காவியருக்கு தார்வேந்தனும் சோழனே, மண்ணாளதும் சோழ மண்டலமே அப்படின்னு பாருங்க. பெண்ணாவள். தண்ணீரும் காவிரியே தார்வேந்த சோழ மன்னனே, மண்ணாவது சோழ மண்டலமே, பெண்ணாவாள் அப்படின்னு முடிச்சிருக்கேன். எப்படி உங்களுக்காக நான் படிச்சிருந்திருக்கேன் பாருங்க. இந்த கவிய கம்பன் பாடின கவி. இதுல என்ன ஒரு சிறப்பான ஒரு விஷயம், 500 காசு கொடுத்து என்னை பத்தி பாடுன்னு சொல்றாங்க. யார் சொன்னது? பெண்ணாக்கள். எந்த பெண்ணு? அந்த சோழ நாட்டில் வாழக்கூடிய பெண்மகள். சரி, சொல்லிட்டு போட்டோம். அவ பாடுன்னு சொன்னா இவர் பாடுறது பொண்ணை பத்தி பாடிருக்காரா? அதுல கிடையாது. பொண்ணை பத்தி பாடல. என்ன சொல்லியது? தண்ணீரும் காவிரியே அப்படின்னு சொல்ற. காவிரி நீர் பாய்ந்து சோழ மண்டலமே இப்படி இருக்குதா, விளைந்து பச்சை பச்சேன்னு இருக்கலாம். இன்னைக்கு பாருங்க, தஞ்சாவூர் பகுதிக்கு வந்தீங்கன்னா 3 போகமும் நெல் சாகுபடி. எப்பொழுது வேண்டுமானாலும் பசுமையாகவே இருக்கும். அறுக்க நடுறதுக்கு, அறுக்க திரும்ப நட அப்படின்னு 3 போகமுமே வெள்ளாமை. சோழ நாடு இந்த சோழ நாட்டோட நெற்களஞ்சியம் அப்படின்னு சொன்னாலே தஞ்சாவூர் தான். தண்ணீரும் காவிரி, தண்ணிக்கு பஞ்சமே இருக்காதுப்பா. தண்ணீரும் காவிரி நீர் நல்லா வாஞ்சு நல்லா விளையும் அப்படின்னு முதல் வார்த்தையை சொல்லியிருக்க. தண்ணீரும் காவிரி தார்வேந்த சோழனே. அங்கதான் பிரச்சனை. தார்னு ஒண்ணு இருக்கார்ல, தார்வேந்தன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேந்தன்னா மன்னன். அந்த தார்னு ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, தார். அந்த தாருக்கு என்ன பொருள் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குங்க. தார் வேந்தரே, மண்ணாவது சோழ மண்டலமே. தஞ்சாவூர் பகுதியில மண்ணு சிறப்பா இருக்குமா. நெல்லு போட்டா நெல் விளையா, கல்ல போட்டா கல்லு விளையா, கரும்பு போட்டா கரும்பு விளையா அப்படின்னு மண்ணு ரொம்ப தரமான மண்ணு அந்த பகுதியிலே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மண்ணாவது சோழ மண்டலமே, பெண்ணாவால் அப்படின்னு நிறுத்திருக்காங்க. ஏன் பெண்ணாவால் அப்படின்னு நிறுத்தினார் அப்படின்னா, காவிரி அப்படிங்கிறது பெண்ணுதான். அதனாலே மண்ணாவதும் பூமி தாய் பெண்ணுதான். அப்ப பெண்ணாவால் அப்படின்னு நிறுத்திருக்காரு. அடுத்தது சொல்லுங்க பாப்போம். பெண்மகள் அழுது கொண்டிருக்கிறார். அவை மூதாட்டி சோழ நாட்டிலிருந்து நடவை எடுத்து தொண்டால் பாண்டிய நாட்டுக்கு. அப்படி வருகின்ற போது அந்த வீட்டுக்கு வரும்போது அவை மூதாட்டிக்கு தாகம் ஏற்படுகிறது. அம்மா பவர் எதுல கொடுத்துருக்க? பவர் எதுல கொடுத்துருக்கியா? இதுக்கு ஸ்டெபிலைசர் இருக்கு, இங்க பாருங்க.
பெண்கள் கேட்கிறாள், அவைமுதாட்டி கேட்கிறா. அவைமுதாட்டி சொல்கிறார், ரொம்ப தூரத்துல இருந்து வரேன், ரொம்ப பசியா இருக்கு, ஏதாவது குடும்பம் அப்படிங்கும்போது அந்த பெண்மகள் தன்னுடைய வீட்டுக்குள்ளே சென்று தண்ணீர் அந்த கேப்ப பூலை கரைத்து அவைமுதாட்டிக்கு கொடுக்கிறார். அவைமுதாட்டி வாங்கி அருந்துவதற்கு அண்ணாந்து பார்க்கின்றது. வீட்டு சுவற்றில் எழுதப்பட்ட கவிகளாகப்பட்டது பாதியில் இருக்கின்றது. அதுக்கு என்ன காரணம்? செய்தவராக இருந்தாலும் வீடு தேடி வந்தாலும் உபச்சாரம் செய்ய வேணும். அது யாரா இருந்தாலும் சரி. முதல்ல நம்ம நாட்டு பெண்கள் எல்லாம் காணுமே எங்கப்பா, பெண்களா இருக்கு மேல தாங்காது. பெண்களுக்காக சொல்லுவோம்னு வாய் எடுத்தது. வீட்டுக்கு யாராச்சும் வராங்க அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணுமா, தண்ணியை கொண்டு கொடுக்கணும். ஐயா வாங்க தண்ணியை சாப்பிடுங்க முதல்ல. அதுக்கப்புறம் தான் நீங்க யார பாக்குறீங்க, என் வீட்டுக்காரங்களை பாக்கணுமா, இல்ல என் பையனை பாக்கணுமா, இல்ல என் மகளை பாக்கணுமா, எங்க அம்மாவை பாக்கணுமா, மாமனாரா மாமியாரன்னு அப்புறம் தான் விசாரிக்கணுமா. முதல்ல தண்ணி கொடுக்கணுமா. அந்த தண்ணியோட தன்மை என்ன தெரியுங்களா, எவ்வளவு கோபமாக வந்தாலும் கோபத்தை தணிக்கக்கூடிய தன்மை அந்த தண்ணிக்கு உண்டு. அதனால அந்த அம்மா வந்தோடனே, ஐயா எங்க வீட்டுல நீங்க முதல்ல கவி சொன்னீங்களே, ஒப்புடன் முகமடந்து உபசரித்து உண்மையை பேசி உப்பில்லா கூழிட்டாலும் உண்பதை அமிர்தமாகும், முப்பழ முடுவார் முகங்கட திடுவாராகி கப்பிய பத்தினோட கடும்பதி ஆகும் தானேங்கிறது. ஐயா அம்மா வந்துட்டீங்க, வெயில் வேகாத வெயில நடந்து வரீங்க. அந்த காலத்துல எல்லாம் வண்டி வாகனம்லாம் கிடையாது, எங்க போனாலும் நடைபயணம் தான். அம்மாவுக்கு கால் தேய நடந்துதான் ஆகணும். ஆனா தமிழுக்காகவே இந்த இளமை வேண்டாம் முதுகையை கொடு அப்படின்னு வேண்டிக் கொண்டு, இந்த என்னை யார் பார்த்து ரசிக்க கூடாது, நான் தமிழுக்கு மட்டும்தான் தொண்டு செய்யணும் அப்படின்னு அந்த அம்மா உருவத்தையே வாங்கிக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட அம்மா பாருங்க, வாகனமே இல்லையா, நடந்தே போயிருந்திருக்காங்க. ஏன் வாகனாக்க தெரியாமலா? அப்படி இல்லைங்க, நடந்தே போனாங்களாம். நடந்து போய் பயணமா உட்காந்து களைப்பா உட்காந்துருக்கும் போது அந்த பொம்பளை பிள்ளை, அம்மா பாட்டி உங்களை பார்க்கும்போது ரொம்ப சுகமா இருக்கு, உச்சி வெயில் மழையை புழக்குது, அதெல்லாம் எங்க வீட்டுல கூழ் இருக்கு, அதை நான் கரைச்சு கொண்டாந்து தரவா, குடிக்கிறீங்களா, உங்களுக்கு வந்து அந்த களைப்பு மாறும் அப்படின்னு சொல்லி கரைச்சு கொண்டாந்து கொடுத்தோன்னா அந்த அம்மா வாங்கி குடிக்க போறப்ப சும்மா இல்லாம என்ன மாதிரி ஏதாவது படிக்கணுமேனு திரும்பி பார்க்க அங்க எழுதுறதுக்கு, ஏமா இது யாருமா எழுதுனது, நல்லா எழுதிருக்காங்களே, மண்ணை பத்தி பெருமையா அப்படின்னு சொல்லும் போது அந்த பொம்பளை பிள்ளை சொல்லியிருக்கு. அதாவது பெரிய கதை வாங்க உட்காந்து இல்ல அந்த 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 கவியில இல்லம்மா என்னை பத்தி 500 ஒரு காசை கொடுத்து பாட சொன்னேன், அவர் பாதையே நிறுத்திட்டு போயிட்டாரு, அது எனக்கு ரொம்ப மனசு தாங்கல அப்படின்னு இந்த கூழை கொடுத்தோன்னா வாங்கி கிடக்கிறான்னு குடிக்க நீ வச்சு அந்த அம்மா பூர்த்தி செஞ்சுட்டாங்க. எப்படி பெண்ணாவா சிலம்பிய அறிவர் தாளடியும் செம்பூர் சிலம்பிய சிலம்பியது கம்பல் விட்ட கவிக்கு அவைமுதாட்டி பெருமை சேர்த்தா. அரும் பெரு சிலம்பே, அரும் பெரும் சிலம்பே. அரும்னா சின்னது, பெரும் சின்னதா இருந்தா கூட அதோட மதிப்பை பெருசு. அரும் பெரும் சிலம்பே. சிலம்பேனா அந்த பொம்பளை பிள்ளை காலில் போடுறது ரொம்ப விலை மதிக்க கால் சிலம்பு கூட உங்களுடைய கால் சிலம்பு நிகரானது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அரும் பொரும் சிலம்பே அப்படின்னு சொல்லி அந்த சிலம்புக்கு அப்படி ஒரு மதிப்பு, பொன்னால் ஆகப்பட்ட அந்த சிலம்புக்கு அதை பத்தி பாடினாங்களா. அவ்வளவு சிறப்பு. அப்படி சிறப்பு வாய்ந்த பெண்மகள் யார்? அவைமுதாட்டி. இந்த சிலம்புக்கு மட்டும் எங்கேயுமே ஒரு சிறப்பு கொடுத்திருக்காங்க. கண்ணகி போட்டிருந்தது சிலம்புதான், கோப்பெருந்தேவி போட்டிருந்தது சிலம்புதான், இந்த அம்மா போட்டிருந்தது சிலம்புதான். அதே போல எம்பெருமான் முருகப்பெருமான் காலையில் தண்டையும் சிலம்பும் போட்டிருக்கேன். அப்ப எவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம் பாருங்க, அந்த தண்டைக்கு அந்த சிலம்புக்கு சரி இருக்கட்ட. அப்ப அது என்னாச்சு, ஆக அப்பேற்பட்ட அவைமுதாட்டி பாருங்க, சாதாரண ஒரு பையனை தோத்து போயிட்டாங்கம்மா, சாதாரண ஒரு சின்ன மாணவிக்கு பையனை தோத்து போயிட்டாங்க. பெரியோரெல்லாம் பெரியோரும் அல்ல, சிறியோரெல்லாம் சிறியோரும் அல்ல, இடம் பொருள் தேவைதான். ஏன் அப்படின்னா மண்டகணம் எங்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் அந்தந்த நேரத்துல இறைவன் புத்தி புகட்டிடுவார். மண்டைக்குள்ள கணம் இருந்தால் அதுக்கு பேரு அறிவுங்க, மண்ட கணம் இருந்தா அதுக்கு பேரு அழிவுங்க. அதனாலதான் அந்த அம்மா தோற்று போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்ப நடைபயணமான போறாங்க அந்த அம்மா, நீ பழமுதிரி சோலைக்கு போகிட்ட நடந்து போனோம்னா கலைப்பு வந்துருச்சு. அப்ப ஒரு மரத்துக்கு இலையில தானே உட்காரணும். அந்த காலத்துல எல்லாம் அந்த நிழல் பாருங்க, நாவல் ஒரு மாடு கையில் திரும்ப என்ன பண்ணா மேல உட்கார்ந்து இருந்தார். உட்காந்துக்கிட்டு அவருக்கு என்ன வேலை தெரியல, அந்த காலத்துல எல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியல, மாடு மேய்க்க போனா அங்க போய் கூட்டாஞ்சோறுன்னு ஆக்குவாங்க. பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும், கூட்டாஞ்சோறு ஆக்கி அத பொங்கல் வச்சு ஒரு பூசறை இலையில வச்சு சாப்பிடுறதுங்க. அது ஒரு தனி இது சுகம். இனிமேல் அது வாய்ப்பே கிடைக்காது. ஆமா, அந்த மாதிரி மரத்துல ஏறி உட்காந்துட்டு நாவல் பழத்தை பறிச்சு அமர்ந்து நின்று உட்காந்துருக்காங்க. இந்த பாட்டியை பார்த்தோன்னா ரொம்ப களைப்பா இருக்கு, ரொம்ப பசியா இருக்க மாதிரி இருக்கு, பாட்டி சாப்பிடுறியா அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக பாட்டி இந்த பழம் பறிச்சு போடவா அப்படின்னு கேட்கிறான். சரி எப்பா பசியோட இருக்கேன், சரி போடப்பா அப்படின்னு சொன்னா உடனே அவன் கேட்கிறான்,
சுட்ட பழம் போடவா சுடாத பழம் போடவான்னு கேக்குறேன். நான் இல்ல இல்ல வாங்க வாங்க வாங்க. எந்த உடல்நிலை சரியில்லை அதனால. அப்ப சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டோடனே அந்த பாட்டிக்கு ஒரு யோசனை. கேட்டுக்கலாம், ஏல என்னப்பா அது பழத்தை எந்த பழத்தைப்பா சுட்டு சாப்பிடுவாங்க? பழத்தை கழுவிட்டு சாப்பிடுவாங்க. பழம் இருக்கு பாத்தீங்களா, அதை சுட்டு சாப்பிடுவாங்க, பித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீ என்னப்பா அந்த ஆப்பிள் பழத்துல வந்து சுட்ட பழம் சுடாத பழம் கேக்குறீங்க? கேட்டுருக்கலாம் அந்த அம்மா. அந்த அம்மா கேட்கல. ஏன் இவனே சின்ன பிள்ளை, இவன்கிட்ட போய் ஒரு விளக்கத்தை கேட்டு அதை போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வேணாமே. ஏப்பா சுடாத பழம் தான் போடாம அப்படின்னு அந்த அம்மா சொல்ல அந்த பழத்தை உழுப்பின உடனே கீழே விழுந்துருச்சு. நாவல் பழம் கீழே விழுந்தோட என்ன மண்ணு ஓட்டிக்கிறோம். அந்த மண்ணை வந்து அகற்றணும் இல்லையா, போக்கணும் இல்லையா? அங்க தண்ணியா இருக்கு சாப்பிடறதுக்கு இல்ல இல்ல. உடனே அந்த அம்மா ஊதுறது. ஊதுன உடனே பாருங்க அந்த பையன் கேக்குறேன், ஏன் பாட்டி பழம் என்ன சுடுதா? பழம் ரொம்ப சுடுதா? ரொம்ப இல்ல பழம் சுடுதா. இந்த பாட்டிக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா வந்து நம்ம எவ்வளவு பெரிய ஆளு, நம்ம எவ்வளவு கல்வி கற்றிருக்கோம், வந்து எல்லா தெய்வத்தையும் புகழ்ந்து பாடக்கூடிய நம்மளை பார்த்து எப்படி கேட்டுட்டானே அப்படின்னு நேரா குடிசைக்கு போன உடனே தூக்கமே வரலையா அந்த அம்மாவுக்கு. கருங்காலி கட்டைக்கு வாயினா கோடாலி இரு கதலி தண்டுக்கு நானும் பெருங்காலி காரினை மேய்க்கின்ற சிறுவனுக்கு ஈரிருவு துஞ்சாது என் தோற்றது ஈரிருவு துஞ்சாது கண் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த எரும மாடு மேய்க்கிற பாருங்க, அப்பவே சொல்லிட்டாங்க பாட்டி எரும மாடு மேய்க்கிறவன்னு. அவர்கிட்ட போய் நான் தோற்று அம்மாவுக்கு தெரிஞ்சது அதுதானே, என்னது அவன் எரும மாடு மேய்க்கிற தன்மையில தானே இருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு 2 நாள் தூக்கமே வரல. என் கண் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு கேட்டது என்ன, சுட்ட பழம் சுடாத பழம் கேட்டதுக்கு என்ன விளக்கம்? சுட்ட பழம் என்றால் என்ன, சுடாத பழம் என்றால் என்னன்னா, சுட்ட பழம் என்றால் இந்த உலகத்தில் பிறந்து இருந்து வாழ்ந்து இறந்த பிறகு உன்னுடைய உடலை மயானை கரைக்க எடுத்து சென்று எரித்த பிறகு ஆத்மாவாவது என்னை அடைகிறாயா, இல்லை நீ வாழ்கின்ற பொதுவனத்தில் வந்து இருக்கும்போது என்னை சேர்கிறாய் என்று அவை மூதாட்டுடைய அறிவை கண்ணி சோதித்து பார்த்தான். அன்னைக்கு அந்த அம்மாட்ட இருந்தது என்ன, அந்த நேரத்தில் அகங்காரம். சற்று யோசித்து இருந்தால் அந்த அம்மா அந்த இடத்துல தோத்துக்க மாட்டாங்க. யானையே அடிதர்மம் சொல்லுவாங்கல்ல, எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டாலும் ஆனா அந்த நேரத்துல கொஞ்சம் கம்பனும் பெரியாது. கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பனா எந்த அளவுக்கு ஒரு பெரிய புலவன், அப்படிப்பட்ட புலவனுக்கே சரஸ்வதியே வந்து அவங்களுக்கு உதவியில நிறைய இடத்துல பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது கம்பரை பத்தி ஒரு விஷயத்தை சொல்லி அவரு ஒரு மாடுமிகு சிறுவன் தோற்று போகவில்லையா, இதெல்லாம் வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு என்பது போல மாடு பேர் எப்படி நடந்து போறாரு. மாடுமிகு சிறுவனை பார்த்துட்டு இவருக்கு ஏதா என்ன அப்படி மாடு மேய்க்கிறிய என்ன விஷயம், இவருக்கு ஒரு அகந்த நம்ம பெரிய ஆளாச்சு, நம்மளை பார்த்தோன்னா வணக்கம் சொல்லலை. எத்தனை பேருக்கு கோவம் வருது வணக்கம் சொல்லல, அந்த மாதிரி அவருக்கு கோவம் வந்துச்சு. வாங்க யாரு நீ, உனக்கு ராமாயணம் தெரியுமா மகாபாரதம் தெரியுமான்னு கேட்டோன்னா அவனுக்கு கோவம் வந்துருச்சு. இவ்வளவு பெரிய ஆளு என்ன போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க, நான் ஒண்ணு எழுதுறேன் இதை நீங்க படிச்சு எனக்கு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல உடனே மாடு மேய்க்கிற குச்சி வச்சிருந்தால கையில அந்த ஒரு கிறுக்கி என்னன்னு படிச்சு சொல்லுங்க. ஏய் என்ன பண்ணிருக்க நீ, சும்மா கிறுக்கி வச்சிருக்க, இது படிக்கிறேன்னு நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் என்ன பேசுறேன், நான் ராமாயணத்தை நானே எழுதியிருக்கேன், என்ன போய் இதை படிக்க சொல்றேன், இதுல ஒண்ணுமே இல்லையா உங்கய்யா, எல்லாம் தெரிஞ்சவனுக்கு வல்லாம் தெரியலையா, அந்த மாதிரி இது என்ன தெரியுமா, இதெல்லாம் நடமாடும் மாட்டோட மூத்தரம் அப்படின்னு சொன்னாப்லையா. அந்த மாதிரி எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல தோற்று போறது சகஜமான ஒரு விஷயம்தான். இப்ப நீங்க அப்பேற்பட்ட கம்பரு எவ்வளவு பெரிய ஆளு, கவி சக்கரவர்த்தி கம்பராகப்பட்டது. எந்த ஊர்ல சக்கரவர்த்தின்னு யாராருக்கு தெரியுங்களா, நாட்டை ஆளக்கூடியவருக்கு சக்கரவர்த்தின்னு பேரு. அதே போல கம்பர் கவி சக்கரவர்த்தி பேரு, மிருதங்க சக்கரவர்த்தின்னு பேரு, ஹார்மோனிய சக்கரவர்த்தின்னு பேரு, இவங்களுக்கு எல்லாம் சக்கரவர்த்தின்னு பேரு. ஆமா, அதனாலதான் 56 தேசத்தையும் ஆண்டு ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி அவருக்கு சக்கரவர்த்தின்னு பேருங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, அப்படி அவ்வளவு பெரிய ஆளு எங்கே பிறந்தாரு எங்கே இறந்தாரு அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இருக்கு. பிறந்தது எந்த ஊரு, திருவள்ளூர் தானே. ஆனா இறந்தது சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை கருதுவட்டி என்ற பக்கத்துல ஊர்லதான் ஜீவ சமாதியானது. அந்த சமாதியை போய் பாக்குறதுக்கு உலகத்து தூசே ஒட்டி கிடக்கு. ஆனா அந்த ஊர்ல ஒரு பழக்க வழக்கம் வச்சிருக்காங்க பாருங்க. இப்ப எல்லா குழந்தைக்கு பிறந்தன்றைக்கு வாயில் வந்து இழுத்து தொட்டு வைப்பாங்க. ஆனா சிவகங்கை மாவட்டத்துக்கு உட்பட்ட எல்லா கிராமத்திலும் ஒரு தாய்க்கு ஒரு பெண்ணுக்குள்ளையோ அந்த மண்ணை தொட்டு வாய் வைப்பாங்க. ஏன் தெரியுமா, கவி சக்கரவர்த்தி கம்பனுடைய அவர் கூட எல்லா மண்ணு இந்த மண்ணில் பிறக்க எல்லா குழந்தைகளும் அறிவு சார்ந்தவர்களாக பிறக்க வேண்டும் என்பதற்காகவே
இவ்வளவு பெரிய ஆளு பாருங்க. அவை முதலாட்டி கம்பர் ஒட்டக்குத்து புகழர் எல்லாரும் மதுரை மாநகரத்தில் கவிபாடி ஓய்ந்து விட்டார்கள். ஆனா கடைசியில வந்து அவை முதலாட்டி தான் அதை நிறைவேற்றுறாங்க. அவ்வளவு பெரிய ஆள் அவை முதலாட்டி. நான் தலைக்குள்ள ஆனா எந்த இடத்துல அவங்க எதை செய்யணும்னு சொல்லி தடமாறு விட்டுறதுனால குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பது. தாய் போனால் அறுசுவை உணவு போகும், தந்தை போனால் அறிவும் அனுபவமும் போகும், சகோதரன் போனால் தோல் வலிமை போகும், சம்சாரம் போனா சகலமும் போயிடுச்சு. அப்ப சம்சாரம் அது மின்சாரம், சம்சாரமும் மின்சாரமும் போனாதான் தெரியும், இருக்கும்போது தெரியாது. அந்த போல அந்த கம்மன் என்ன பண்றாரு சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, அது மட்டும் கிடையாது. மூதாட்டி கவிபாடி மதுரை மாநகரத்துல கவிபாடி பெருமை சேர்த்தாங்க. ஆனா அது மட்டும் கிடையாது. நீங்க சொன்னீங்கன்னா ஒரு தாய் பத்தி பத்தி எதுக்காக சொல்ல வந்து தெரியுங்களா? சம்மந்தம் எல்லாமே பேசவே மாட்டேன். அவை மூதாட்டிகள் தாயின் உள்ளம் மிகச்சிறந்த உள்ளம். அந்த அம்மா கவி இத்தனை பேர் கவிபாடியும் வந்து அந்த சங்கிலியா இருக்கிறது. ஆமா ஆமா, என்னத்துக்கு சொல்ல வந்திருக்கீங்களே? இல்ல இல்ல, அதுதான் அப்பேற்பட்ட அவ்வளவு பெரிய புலவர்களா பாடி ஒரு பொன் முடிச்சோட இருந்து விலை கடைசியாக மதுரை மாநகரத்தில் நுழைறாங்க அவை மூதாட்டி. மதுரை மாநகரமே கோலாகலமா இருக்குது. அவை மூதாட்டி கேட்கிறாங்க, என்னையா மதுரை மாநகரம் இவ்வளவு கோலாகலமா இருக்கும் போது நடந்த சம்பவத்தை எடுத்து சொல்கிறான் அவை மூதாட்டியிடம். அவை மூதாட்டி நேரடியாக பாண்டிய சென்று, ஐயா நான் கவி பாடுகிறேன், பாடலையில இருக்க என்ன பரிசு தருவீங்க போது, நீ கவிபாடி பொன்முடிச்சு அறந்து வந்தால் அது உமைக்கே சொந்தம் என்று பரிசு சுட்டி விட்டான். யாரு? பாண்டியவனாகப்பட்டாங்க. அந்த பொன்முடிச்சுல என்ன இருக்குமா? வைரம், வைடூரியம், மாணிக்கம், முத்துக்கள், பவளம் போன்ற விலமதிக்க முடியாத சொத்துக்கள் அதுக்கு இருக்குது. அப்ப அவை மூதாட்டி பாடி 3 கவிபாடி பொன்முடிச்சு அறந்து விழுந்தது. அன்றைக்கு அவ்வளவு பெரிய அவை மூதாட்டிக்கு ஏன் சொல்றா, நீங்க சொல்வதையா எல்லாரும் பெண்கள் கிடையாது, எல்லாரும் பெண் தாய். நீங்க பாண்டிய நாட்டுல சொல்றீங்க, நான் சொல்றது சோழ நாட்டுலங்க. சோழ நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை புலவர்களையும் அழைத்து 4 கோடி பாடல் எழுதி கொடுக்கணும்னு சோழ மன்னன் கடலையிட்டார். உடனே 4 கோடி பாடலா ஒரு நாள் இரவுக்குள்ள ஒரு 4 பாட்டு பாடலாம், எழுதலாம். இல்லையா ஒரு பெரிய திறமை இருக்கு அப்படின்னா 400 பாடல் எழுதலாம். ஆனா அதையும் மிஞ்சினா ஒரு 4000 பாடல் கூட எழுதலாம். 4 கோடி பாடல் எப்படிப்பா எழுத முடியும்? எழுதல. காலையில அத்தனை புலவர்களை கொண்டு வந்து சிறை சேதம் செய்வது. யாருக்கு உடம்புல இந்த சிறப்பு ஒட்டி இருக்காது, சிறை சேதம் செய்யணும் அப்படின்னு மன்னன் கட்டளையிட்டார். உடனே இந்த அம்மா எல்லாரும் மாத்திரம் சோகமா ஓடு ஒப்பாரி இழைக்க எல்லாரும் ஒன்னா கூடி குசு 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 குசுன்னு பேசிக்கிறாங்க, ரகசியம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த குசு இல்ல, ரகசியம் பேசுறாங்க. ரகசியம் பேசுறேன்னா இந்த அம்மா அந்த வழியா வந்தவங்க, என்னப்பா புலவர்கள்லாம் ஒன்னா சேர்ந்துருக்கீல, என்ன விஷயம், என்னமோ பேசிக்கிறீங்களா, ரகசியம் என்ன பேசுறீங்க அப்படின்னு சொல்லி, அது இல்லைங்க, நாளைக்கு காலையில 4 கோடி பாடல் எழுதி கொடுக்கலன்னா சோழ மன்னர் வந்து சிறைச்சேதம் பண்ணிடுவாரா, அதனால 4 கோடி பாடல் வேணும்னு கேட்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே 4 கோடி வரல, சிரமப்படாதீங்க, காலையில நான் வந்து நான் அந்த பாடலை எழுதி தரேன், கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே 4 கோடி பாடல் உங்களால பாட முடியுமா, எங்க பாடுங்க அப்படின்னு சொன்ன. மதியாதர் முற்றம் மதித்து ஒரு கால் சென்று மிதியாமல் கோடி பெறும் அப்படின்னு முதல் ஒரு கோடியை சொல்லியாச்சுங்க. உன்னீர் உன்னீர் என்று உபசரியா தம்மனை உண்ணாமல் கோடி பெறும் 2வது கோடி வந்துருச்சுங்க. ஆமா, கோடி கொடுத்தும் தன்னுடைய தம்மனை கூடுதல் கோடி பெறும், சகோதரனா கூடி இருக்கணுமா அப்படின்னு கோடி பெறும் அப்படின்னு சொல்ல. கோடான கோடி கொடுத்தும் தன்னுடைய கோடாவை கோடி பெறும். 4 கோடி இந்தப்பா பொழைச்சுக்கோ, அரசவையில கொண்டு கொடுன்னு சொன்னே, மன்னவெட்டு கொண்டு கொடுக்க. மன்னன் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். இந்த பாடல்கள் உங்களுக்கு எல்லாம் எழுத முடியாதே, நீங்க இது எழுதுனது யாரு அப்படின்னு பார்த்துட்டு கூப்பிடுங்க, விளக்கத்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அம்மா உட்கார், சிம்மாசனம் கொடுத்து உட்கார வச்சு இதுக்கு விளக்கம் சொல்லிட்டு போ, பொற்காசுல வாங்கிட்டு போன்னு சொல்லும்போது முதல்ல சொன்னா மதியாதர் முற்றம் மதித்து ஒரு கால் சென்று மிதியாமல் கோடி பெறும். அப்படின்னா எந்த வீட்டுக்கு போனாலும் ஐயா வாங்க 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 வணக்கம் வணக்கம், நீங்களா வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி மதிக்கணும். முதல்ல மதிச்சு பேச கத்துக்கணும். அதுவே சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது, மற்றவங்களுடைய மன்னன் நோக்குற மாதிரி தான் பேசுறாங்க. அப்படி வரவேற்று நல்ல விதமா உபசரிக்கிறது உட்காரணுமா. அதனாலதான் மதியாதார் முற்றம் மதித்து ஒரு கால் சென்று மிதியாமல் கோடி பெறும். மதிக்கல அப்படின்னா அந்த வழியா கூட போகக்கூடாது. அவன் மதிக்க மாட்டாப்பா, அவன் மண்டகனை முடிச்சவன், அவன் பெரிய இருந்தானா அவன் வீட்டுல இருக்கான், நமக்கு என்ன அப்படின்னு அந்த வழியா கூட போகக்கூடாதா. அதுக்கு அவன் போகாம இருந்தா 1 கோடி பெறும் அப்படின்னு சொன்னாங்க. உன்னீர் உன்னீர் என்று உபசரியா தம்மனை உண்ணாமல் கோடி பெறும் அப்படின்னா எப்படி சொல்ல, வாங்கம்மா வந்துட்டீங்களா. இந்த நாடகங்களை எல்லாம் சில ஊர்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ராஜ மரியாதை பண்ணுவாங்க. உட்காருங்க சாப்பிடுங்க, சைவமா அசைவமா என்ன வேணும் உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு ரொம்ப மரியாதை. அந்த மாதிரி மரியாதைகள் இடத்துல சாப்பிடாம பட்டினியா கிடந்து செத்தா கூட பரவாயில்ல, அதுவே 1 கோடி சமமா. அப்புறம் கூடாமல் தன்னுடைய தம்மனை கூடுதல் கோடி பெறும். சகோதரன் 5 வயசுல அண்ணன் 10 வயசுல
பங்காளி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணன் தம்பி கூட நம்ம கூடி வாழணும். எப்பா அவனுக்கு 4 தம்பி இருக்கான், அவள்கிட்ட சேட்டை கிட்ட வச்சுக்காத, வெட்டி போட்டுருவான் அப்படின்னு ஊரே பயப்படணுமா. அப்போ நம்ம அந்த அண்ணன் தம்பி உறவை அப்படியே வளர்த்துக்கிட்டே அதுக்கு ஒரு கோடி பெறும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க, இதெல்லாம் சரியாச்சு. கோடாங்க கோடி கொடுத்தும் தன்னுடைய நான் கோடாமை கோடி பெறும்னு சொல்றாங்கல்ல, அது எதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொன்னா, சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டுமா. அரசியல் சக்கரவர்த்திக்கு தான் இது பொருந்தும். என்ன சொன்னாலும் சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும். எள்ளு முனை அல்லது கூட மற்றவர்களுடைய மனம் நோதல் பேசணுமா. அதனாலதான் அவரை சொன்னாரு, தன்னுடைய நாவி அடக்கி எவன் ஒருவன் வாழுகிறானோ அவனே கோடிக்கு சமம் அப்படின்னு சொன்னார். இதை சொன்னா ரொம்ப சந்தோஷப்பட பொன்முடியை எடுத்து கொடுத்தாங்க, வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்ப நீங்க எதுக்கு வந்தீங்க? அருமையான விளக்கம், தெளிவான விளக்கங்கள். உங்களுடைய பெயர் வள்ளி, பார்ப்பது காவல், திரை காவல். எதை சார்ந்தது? வேள்வி என்பது யாகம் செய்யப்படுவது முனிவர்கள். எங்கேருந்து யாகம் பண்றாங்க? மலை மீது. நான் வேலிமலை சாரல் ஓரம் அப்படி பறவை விட்டு பாக்குறீங்க. பறவைகள் வரக்கூடிய மார்க்கம் ஆகாய மார்க்கம். தஞ்சாவூர் மார்க்கம், திருச்சி மார்க்கம் மாதிரி எந்த மார்க்கம் கேக்குறீங்க? ஆகாய மார்க்கம். ஆகாய மார்க்கம் வருகின்ற மார்க்கத்தில் உங்களுடைய பார்வையை மேல் நோக்கி இருக்கிறோம். வேலடிக்கு காவல் பார்க்கும்போது கீழே கீழே பாக்குறதுக்கு ஆளை வச்சிருக்கேன். ஆளை பிறகு பேச்சு என்ன தெரியல. ஆனா அந்த தோழியெல்லாம் பாப்பாங்கப்பா. அந்த காவலை ஏற்றி முடியாது. ஆளுநர் கேக்குறேன், தெரிஞ்சு கேக்குறாரா தெரியாம கேக்குறாரான்னு தெரியல. என்னங்க நீ வேண்டும், இருந்த வீட்டுக்கு ஒளி வேண்டும், வேலியிலா வயிற்றுக்கு பாதுகாப்பு வேண்டும், மங்கைகள் துணை வேண்டும், பருவங்கள் எத்தனை? 7. அடைந்திருப்பது மங்கை பருவம். பருவத்தில் வயது கணக்கு 12 வயசு முடிஞ்சு 13 வயசு. 12 வயது நிரவி 13 இடைப்பட்ட மாசம் எத்தனை? 6 மாசம். பார்த்தா தெரியல. என்ன கர்ப்பமா இருக்கேன் நான் சொல்லுறேன் உங்களை. இதை கேட்காதீங்கன்னு சொன்னாலும் கேட்காம அது மண்டை வெடிச்சு போகும் போல. என்கிட்ட பேச்சு வாங்குறதுன்னு வச்சுக்கோங்க. அகத்தியர் அழகு போன வருஷம் நம்ம நடிச்சதை யூடியூப்ல எடுத்து போட்டு விட்டுருந்தாங்க. அந்த குரூப்ல போட்டு விட்டுருந்தாங்க. இப்ப சொல்லலாம் நினைச்சேன். குரூப்ல போட்டு விட்டுருந்தாங்க. நீ பாக்கலையோ? நானும் அவரும் போன வருஷம் பேசுறோம். சரியான சண்டை நாரி போச்சு. அதனால இவரை நான் பேசாம ஒரு ஓரமா நிக்கிறேங்க. அப்ப என்ன பேசுங்கன்னு சொன்னா அவரா வந்தாரு, அவரா பேசுறது, அவரா முடிக்கிறாருங்க. எனக்கு எதுவா பேசவே தெரியாம சிவனேன்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு கதை. ஒரு கதையும் இல்ல. அதனால சொல்ல அந்த காரணம் ஒரு கணக்கு இல்ல, வேற கணக்கு. அதான் தெரியும்.